நாகர்கோவில் கிளை சிறையில் மர்ம முறையில் உயிரிழந்த சபரிவர்மன் வீட்டில் நீதிபதி கலையரசி விசாரணை மேற்கொள்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாகர்கோவில் கிளை சிறையில் மர்ம முறையில் உயிரிழந்த சபரிவர்மன் வீட்டில் நீதிபதி விசாரணை மேற்கொள்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சபரிவர்மன் வீட்டில் நீதிபதி கலையரசி விசாரணை மேற்கொள்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், இந்த விசாரணை குறித்த கூடுதல் விவரம். நிச்சயமா காயத்ரி, கன்னியாகுமரி மாவட்டம் ஈசங்காடு பகுதியில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் நாகர்கோவில் கிளைச்சறையில் கடந்த 13ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது வீட்டில் தற்போது நீதிபதி கலையரசி வீட்டிற்கு நேரடியாக வந்து தங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார். மாவட்ட சட்டப்பணி ஆணையக்குழு நீதிபதியாக இருக்கக்கூடிய கலையரசி நேரில் வந்து நடந்த விவரங்கள் தொடர்பாக தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்போது அவரது பெற்றோர்கள் 19 இடங்களில் காயம் இருந்ததாகவும் அது காவல்துறை தெரிவித்துவிட்டு தற்போது அந்த காயத்தால் உயிரிழக்கவில்லை என்பது தெரிவித்தது எங்களுக்கு மிகவும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த பெண் நீதிபதியிடம் அவரது தாய் மல்லிகா தெரிவித்தார். மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக அந்த உடலில் உள்ள காயம் இருப்பதாக எங்களிடம் தெரிவித்தார்கள். எதற்காக கொலை செய்தார்களா என்ற விவரங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். எனவே அவரது மனைவி வந்து ஆனந்தவழியும் நீதிபதியிடம் தெரிவித்தார். உங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்றால் சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்காக எங்களிடம் வந்து மனு கொடுக்கலாம். நாங்கள் அதை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளைக்கு அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கான நியாயம் கிடைப்பதற்காக விசாரணை நடத்த வழிவகை செய்வோம் எனவும் நீதிபதி கலையரசி தெரிவித்துள்ளார். தமிழக காவல்துறை மீது இந்த வழக்கை திசை திருப்பும் கைதிகள் 8 பேர் மீது போடப்பட்டுள்ளதாகவும் அந்த கைதிகளுக்கும் இந்த நடந்த சம்பவத்துக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை. ஆனால் இதை வந்து காவல்துறை திசை திருப்பதற்காகவே இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நீதிபதி தமிழக அரசு மூலமாக உங்களுக்கு ஏதேனும் நிவாரண உதவிகளோ மற்ற ஏதேனும் உதவிகள் செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு ஒட்டுமொத்தமாக அவரது தாய் மல்லிகா மறுத்துள்ளார். ஏனென்றால் நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகிய 2 பேரும் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் இன்னும் இதுவரை எந்தவித ஒரு உறுதிமொழியும் தரப்படவில்லை. குறிப்பாக அதனால்தான் நாங்கள் உடலை வாங்காமல் தொடர்ந்து 4வது நாளாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறோம். அந்த உடலை நாங்கள் வாங்கப் போவதில்லை எனவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் மூலமாக ஏதேனும் உங்களுக்கு நிவாரண உதவி வேண்டுமென்றால் உடனடியாக மனு கொடுங்கள், நான் அதற்காக நடவடிக்கை எடுக்கிறேன் என நீதிபதி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவரது மனைவி வந்து ஆனந்தவள்ளி தற்போது மனுவை கொடுத்துள்ளார். தங்களுக்கான வயது உயர்ந்த 2 பேர் இருக்கிறார்கள். மேலும் எனது மகன் 4 வயது தான் உள்ளது. ஆகவே நீதிமன்றம் மூலமாக ஏதேனும் நிவாரண உதவி வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்தவுடன் பெண் நீதிபதி உடனடியாக அவர்களிடம் வந்து அந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு அதற்காக நீதிமன்றம் மூலமாக ஏதேனும் நிவாரண உதவி கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த விசாரணை என்பது கிட்டத்தட்ட தற்போது நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த விசாரணைக்கு பிறகு நேரடியாக அந்த நீதிபதி ஒரு அறிக்கையை வந்து வழங்குவார் எனவும் கூறப்படுகிறது. காயத்ரி, செல்வராஜ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.